ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்னுமே நம்மக்கிட்ட நிறைய பேர் பிரேஸ்லெட் பிஸ்னஸ் தவிர வேறு என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ பெண்கள் வீட்டில் இருந்தபடியே என்னென்னலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பிஸ்னஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம செயற்கையாக நம்ம வீட்டில் ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணி அதை சேல் பண்ணுறது. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் ரெடி பண்ண தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் மேக் பண்ணி அதை கட்டி ஒரு முழம் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேல் பண்ணலாம். நல்லாவே இப்போ ட்ரெண்டிங்காக இந்த பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. எப்படி இது ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். இல்லைனா இதுக்கு தனியாகவே இந்த உதிரி பூவாக உங்களுக்கு மெட்டீரியலாக கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி அதை கட்டி கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க பிஸ்னஸ் ஸோ எல்லாருமே அதிகமாக இந்த மாதிரி ஃப்ளவர் விரும்புகிறாங்க. ஸோ இது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் என்ன அப்படின்னா டைலரிங் பிஸ்னஸ் தான். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டு பிஸ்னஸ் டைலரிங் பிஸ்னஸ் தான். ஸோ நம்ம சாதாரணமாக ஒரு ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கிட்டாலே போதும். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த பிஸ்னஸில். யாருக்காவது நல்லா தைக்க வரும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிஷின் வீட்டில் வாங்கி போட்டு இதை ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு லாபம் தரும் இந்த பிஸ்னஸ். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா டைலரிங் உங்களுக்கு கிளியராக எல்லாமே நல்லா தைக்க தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து அதை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெஸ்ட்டான ஒரு பிஸ்னஸ். ஸோ நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் அந்த பிஸ்னஸில். அது தனியாக நீங்கள் டைலரிங் கிளாஸ் எடுக்கிறதுனால நல்லா அதுலேயும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ உங்களுக்கு தைக்கிறதுக்கும் துணி அதிகமாக வரும். ஸோ இப்படி உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பிஸ்னஸ் அப்படின்னா மெஹந்தி பிஸ்னஸ் தான். ஸோ நல்லா மெஹந்தி போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இதுலேயும் உங்களுக்கு லாபம் பார்க்கலாம். ஸோ எல்லாம் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட இப்போலாம் மெஹந்தி டிசைனாக மெஹந்தி விரும்புகிறாங்க. ஸோ நிறைய பேர் ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட மெஹந்தி போடுறதுக்கு இப்போ ஆள் தேடிட்டுருக்காங்க. ஸோ நல்லா நீங்கள் மெஹந்தி போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதையே ஒரு பிஸ்னஸாக பண்ணி நீங்கள் நல்லா அதுலேயும் நல்லா சம்பாதிக்கலாம். அடுத்த என்ன பிஸ்னஸ் தான் நைட்டி பிஸ்னஸ் தான். இப்போ அதிகமாக நிறைய பேர் ஸோ நார்மலாக நைட்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நைட்டி நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அது கூட நம்ம இந்த ப்ளவுஸ் துணி கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்க ப்ளவுஸ் துணி மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சிங்காக போகிற மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்க மாதிரி கொஞ்சம் ப்ளவுஸ் துணி. ஸோ இந்த மாதிரி நைட்டி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா நல்லா சேல் ஆகும். ஸோ நம்ம நைட்டி இப்போ நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. ஸோ எலாஸ்டிக் வச்சு கெவுன் மாதிரி சுடிதார் டாப் மாதிரி ஸோ அந்த மாதிரி டிசைனாக நைட்டிஸ் வந்திருக்கு. ஸோ நார்மலாக சிம்பிளாக எடுக்காமல் கொஞ்சம் அந்த மாதிரி மாடலாக நீங்கள் எடுத்து சேல் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சேல் ஆகும். ஸோ கஸ்டமர்லாம் அந்த மாதிரி நைட்டி தான் இப்போ விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ஊறுகாய் பிஸ்னஸ் தான். நல்லா நீங்கள் ஊறுகாய் போட மட்டும் கற்றுட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த ஊறுகாய் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஊறுகாங்கும் போது நம்ம ஒரே ஒரு ஊறுகாய் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஊறுகாய் நீங்கள் போட்டு அதை சேல் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சேல் ஆகும். ஊறுகாய் ரெடி பண்ணி பேக்கெட் போட்டு நீங்கள் கடைகளுக்கும் கேட்டு பார்க்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கடைகள் இருந்தால் நீங்கள் அதில் கேட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் பக்கத்துலேயே ஒரு 10 கஸ்டமர் பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களோட டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க சொல்லி அது மூலியமாக கஸ்டமர் வருவாங்க. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் என்ன அப்படின்னா அப்பளம் பிஸ்னஸ் தான். ஸோ ஹோம்மேடாக நம்ம இந்த மாதிரி அப்பளம் வடகம் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம பேக்கெட் போட்டு நம்ம சேல் பண்ணலாம். சேல் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க நமக்கு தெரிஞ்சவங்க இப்போலாம் இப்போலாம் நிறைய ஸோ ஆன்லைன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆன்லைன்லேயே உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க. இப்போ அதிகமாக கடைகளில் வாங்குறத விட இந்த ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுக்குறது தான் நிறைய பேருக்கு பிடிக்குது. ஸோ நீங்கள் ரெடி பண்ணுறத பேக்கெட் பண்ணி உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி சேல் பண்ணலாம். ஸோ நமக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கடைகள் இருந்தால் அங்கே கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் கடைகள்லேயும் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் என்ன அப்படின்னா ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ். சாப்பாடு சம்மந்தப்பட்ட எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே கண்டிப்பாக நல்லாவே ஓடும். ஸோ ஏன்னா இப்போ வந்து அதிகமாக வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுக்குறது தான் வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க. ஸோ கடைகளில் அதிகமாக சாப்பிட்றத ஹோம்மேடாக ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வந்து சேல் ஆகும். ஸோ இப்போ தீபாவளி டைம் இருக்கனால நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் உங்களுக்கு என்ன நல்ல பலகாரம், எந்த பலகாரம் நல்லா செய்ய தெரியுமோ அதை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பொருள் இப்போ என்ன உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் நல்லா செய்ய தெரியுமோ அதை வந்து இந்த மாதிரி செய்கிறோம் அப்படி ஒரு 2-3 ஐட்டம் செய்ய தெரியும் அப்படின்னா அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு மாதிரி இல்லை ஏதாவது ஒரு பேப்பரில் ஏதாவது ஷீட் மாதிரி எழுதி வைங்க, அந்த மாதிரி செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அதில் எழுதி போட்டிங்க அப்படின்னா அது மூலியமாக கஸ்டமர் வருவாங்க. என்ன அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு மேக்கப் வந்து நம்ம வந்து இப்போ போடணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு ஆஃபீஸ் மாதிரி திறந்து ஸோ அதுக்கு எல்லா ஜாமானும் வாங்கி நம்ம வந்து அந்த மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு அந்த பொருள் மட்டும் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுட்டீங்க. ஸோ சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு உங்கள் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு, ஃப்ரெண்ட்ஸு யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போய் அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட இது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க இன்னொரு ஆள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து உங்களோட ஒர்க் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து பெரிய அளவில் நீங்கள் இது பண்ணாமல் உங்களுக்கு அந்த தேவையான மேக்கப்புக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் என்னென்னா கேக் பிஸ்னஸ் தான். ஸோ கேக் வந்து இப்போ நிறைய வந்து கேக் பிஸ்னஸ்மே நல்லா வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ வீட்டில் நிறைய பேர் இப்போ வந்து கேக் செஞ்சு நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ கேக் மட்டும் கிடையாது, நிறைய ப்ரௌனி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து சேல் பண்ணுறாங்க. நிறைய எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து ஸோ ஃபோன் பார்த்தே நிறைய பேர் வந்து இந்த கேக் வந்து மேக் பண்ண கற்றுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து கேக் பண்ண கற்றுக்கோங்க. இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு கேக் பண்ண தெரியும் அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸாக கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் தர பிஸ்னஸ் தான். நெக்ஸ்ட் என்ன பிஸ்னஸ் அப்படின்னா அந்த த்ரெட் பேங்கிள் பிஸ்னஸ் தான். ஸோ உங்களுக்கு த்ரெட் பேங்கிள் நல்லா வந்து செய்ய தெரியும் அப்படின்னா அதை ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேங்கிள் பிஸ்னஸ் கூடயே நீங்கள் வந்து ஜுவல்லரி மேக்கிங், ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி செயின், இயரிங் இந்த மாதிரி உங்களுக்கு மேக் பண்ண தெரியும் அப்படின்னா அதையும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி இந்த பிஸ்னஸ் கூட நீங்கள் வந்து சேர்ந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிசைனாக மேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட விரும்பி வாங்குவாங்க. இப்படி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பிஸ்னஸ் அப்படின்னா அந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸ் தான். ஸோ நிறைய பேர் வந்து ப்ளவுஸில் இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸ் நிறைய வந்து இப்போ வந்து நல்லா வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நல்லா ஆரி ஒர்க் போட கற்றுட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கே உங்களுக்கு ஒரு 2000க்கு மேலே தான் வாங்குகிறாங்க. ஸோ அவங்க பண்ணுற ஒர்க்கை பொறுத்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஆரி ஒர்க்குக்கே 2000க்கு மேலே தான் வந்து வாங்குகிறாங்க சும்மா சிம்பிளாக போட்டு கொடுத்தாலே. ஸோ இது நல்லா கிராண்டாக போட கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் இந்த பிஸ்னஸில். பெண்களான நம்ம அனைவருமே ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் கற்று வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் அந்த கைத்தொழில் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருந்து செய்கிற பிஸ்னஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நான் ஒரு 12 பிஸ்னஸ் ஐடியா மட்டும் இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இல்லை எந்த பிஸ்னஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த பிஸ்னஸை நீங்கள் தொடங்குங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் இல்லாமல் மற்ற வேறு என்னென்ன பிஸ்னஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு என்னென்ன பிஸ்னஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.